எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த சாகித்ய அகாடமி அவார்ட் இஸ் கிவன் ஃபார் ஹவு மெனி லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை மொழிகளுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22 லாங்குவேஜஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜஸ். அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாம ராஜஸ்தானி. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 24 மொழிகளுக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுது. சரிங்களா? அதுல இங்கிலீஷும் ராஜஸ்தானியும் அடிஷனலும். சரியா? ஸோ 24. அடுத்தது, ஹூ டிஸ்கவர்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்? டிஎன்ஏ கைரேகையை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மூலயமா தான் அந்த ஏரோப்ளேன் விமானம் நடந்துச்சு இல்லையா? அதுல இறந்தவங்களுடைய டிஎன்ஏவை கண்டுபிடிச்சு நமக்கு வந்து அந்த உடல்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணது யாருன்னா அலெக் ஜெஃப்ரி. சரிங்களா? அலெக் ஜெஃப்ரிஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது, ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு டு லீகலைஸ் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ உலகில் கருணை கொலையை சட்டப்பூர்வமாக்கிய முதல் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெதர்லாந்து. 2002ல நெதர்லாந்து தான் முதல்ல இந்த கருணை கொலையை வந்து சட்டப்பூர்வமா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல பிரிட்டன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா 2018ல காமன் காஸ் அப்படிங்கிற வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகிள் 21க்கு கீழ ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த யுத்தனேஷியாவோட தொடர்புபடுத்தி வந்த ஒரு வழக்கு தான். சரிங்களா? 2018ல. இந்தியாவுல எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, கர்நாடகா. சரியா? ரைட். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி வாஸ் ஃபார்ம்டு பை த சென்ட்ரல் கவர்ன்மென்ட் டூ லுக் இன்டூ கோச்சிங் சென்டர்ஸ்? பயிற்சி மையங்களை ஆய்வு செய்ய மத்திய அரசால் அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வினித் ஜோஷி அவர்கள் தலைமையில 9 பேர் கொண்ட குழு பயிற்சி மையங்களை பத்தி ஆய்வு செய்ய போறாங்க. சரியா? கடைசியா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கனெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹார்முஸ் வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுதான் ஹார்முஸ் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது. பெர்ஷியன் கல்ஃபையும் கல்ஃப் ஆஃப் ஓமனையும் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த ஹார்முஸ் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த ரீஜன். சரியா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஓமன் அப்படிங்கிற சி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.